கர்த்தர் வார்த்தையின்படி வலையை போடுங்க, அப்போ நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரு, நல்ல பொண்ணு கிடைக்கும். வலைன்னா வேற மாதிரி நினைச்சுக்க போறீங்க, வலை போற அப்படி சொல்லல. கர்த்தர் வார்த்தையின்படியே என்ன பண்ணுங்க, நீங்க முயற்சி எடுங்க. அதை தான் நான் சொல்றேன். ஒரு பொண்ணு நகையெல்லாம் கைட்டி சின்ன வயசுல வளர்ந்த ஒரு பொண்ணு அப்படியே வளர்ந்துட்டாங்க, நகையெல்லாம் போல அப்படியே வளர்ந்துச்சு, நல்லா படிச்சிருச்சு, வேலைக்கு போயிடுச்சு. அலைன்ஸ் பார்க்கும்போது சில பாஸ்டர்ங்க சொன்னாங்களாம், இப்படி இருந்தால் எவன் உன்னை கட்டுவான், இப்படி இருந்தால் அவனை கட்டுவான், என்ன சின்னதா இம்தம் போட்டுக்கோ, அம்தம் போட்டுக்கோ. அது பார்த்தது இங்க ஒரு இம்தம், இங்க ஒரு இம்தம், அப்புறம் இங்க ஒரு இம்தம், அப்புறம் காலில் கையில எல்லாம் ஒரு திருவிழாக்கு போற மாதிரி போட்டுச்சு. போட்டு போட்டோ எடுத்து அமைச்சிச்சு. நல்ல ஒரு அலைன்ஸ் வந்தது. ஒரு தம்பி நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிச்சு இந்த தம்பி பார்த்து சொல்லிட்டேன், இல்லை நகை போடாத பொண்ணு தானே நான் கேட்டேன். நான் எனக்கு தெரியும்பா உன்னை குறிச்சு. அவங்க என்ன உடனே நான் சொன்னேன் அந்த பாஸ்க்கு ஃபோன் பண்ணி, ஐயா நகை போடாத பொண்ணு தான். நம்ம பொண்ணு கூட போடாம தான் இருந்தது, இப்போதான் போன வாரம் போட்டுது. ஆனால் இந்த தம்பிக்கு பாருங்க, போயிட்டு திங்கக்கிழமை ரிஜிஸ்டர் பண்ணாரு, வியாழக்கிழமை பொண்ணு வந்துருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு வருஷத்துல குழந்தை வந்துருச்சு, இதோ நாளைக்கு பர்த்டே செவ்வாய்க்கிழமை. அந்த பொண்ணு சொல்றான், ஐயோ இவன் பேச்சை கேட்டு போட்டேன், அவன் பேச்சை கேட்டு. ஏன் நீ கர்த்தர் பேச்சை கேளு. ஆமா, அவர் வார்த்தையின்படி வலையை போடு, 153 மீன் வந்து மாட்டோம்.